Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் தான் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் தான் இனி நம்ம பார்க்க போறோம். சென்னை குன்றத்தூர்ல நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு நம்மளை கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு டெடிகேட்டட் ரூம் வேணுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம நேர்ல போய் செக் பண்ணிட்டு ரூம் சைஸ் என்னன்னு கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு பட்ஜெட் கொடுத்துருந்தோம். கஸ்டமர் அந்த பட்ஜெட் இப்ப எனக்கு கிடையாது, கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது ரூம் அக்வாஸ்டிக் நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணி கொடுத்துட்டு ஆடியோ சிஸ்டம் மட்டும் தற்சமயத்துக்கு 7.1 நம்ம போட்டு கொடுத்துருக்கிறோம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லி அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, லைட்டிங் ஒர்க்கு, ஃப்ளோர் மேட்டு, சோஃபா, கார்பெண்டர் ஒர்க்கு, இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், ஏவி ரிசீவர், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன், எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். A to Z நம்ம சொல்லுவோம். அந்த ரூம்ல என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ரூம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மோனோ பிரைஸ்ல இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்ல புதைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அக்வாஸ்டிக் பண்ணும்போது உள்ள வச்சு மறைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ரூம்ல சைஸ் பாத்தீங்கன்னா 10x26 அப்படிதான் இருந்ததுனால நம்ம இன்வால்வ் பண்ணல. அந்த இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸை பாக்ஸ் செஞ்சு ஆன்வாலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான். கஸ்டமருக்கு கேபின் சைஸும் மாத்தி கேட்டதுனால இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஆடியோ பொறுத்த வரைக்கும் டெனான் ரிசீவர் கொடுத்துருக்கிறோம், சப்வூஃபர் எல்லாம் கொடுத்துருக்கிறோம், ப்ரொஜெக்டர் பாத்தீங்கன்னா ஆப்டோமால கொடுத்துருக்கிறோம், ஸ்கிரீன் நம்ம கொடுத்துருக்கிறோம். இது எல்லாமே ஃபுல்லி அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ரூமா நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதனுடைய வீடியோஸ் தான் இனி நம்ம பார்க்க போறோம். இங்க நிறைய பேர் ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. பட் அது இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்வாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த அக்வாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ட்ரீட்மெண்டா பண்ணலாம், பார்ட்டிஷியலா எங்க தேவையோ அங்க பண்ணலாம். இதெல்லாம் நம்ம சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, ப்ராடக்ட் நான் காசு அதிகமா போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் நிறைய பேர் போறீங்க. பட் ப்ராடக்ட் காசு அதிகமா போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க ஒரு அக்வாஸ்டிக் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க வேல்யூ கோட் பண்றீங்கன்னா 6 to 7 lakhsலயே அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொண்டு வர முடியும். அதுக்கு அந்த ரூம் ஒத்துழைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கேலிபிரேஷன் பண்ணிருக்கணும், அந்த ரூம்ல மினிமலா ஒரு அக்வாஸ்டிக் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Straight to the to the to the brain. Straight to the brain. To the brain. Straight to the brain. Straight to the straight to the brain. To the brain. Straight to the brain.
ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாமே வந்து நம்ம பிராண்டரில் டேக் அப்படிங்கிற பிராண்டில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் பிராண்டு தான் கேபிள் தாங்க இது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கீழே ஃப்ளோரிங்கில் ஒரு கார்னரில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வேறு எதனா லே பண்ணாலும் சரி, வேறு எதனா பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக வந்து கார்னரில் லே பண்ணி கொடுத்துருந்தோம். அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸுக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதில் லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஒயரிங் எல்லாமே பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக நம்ம லே பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். ஸ்பீக்கர் கேபிள் நான் சொன்ன மாதிரி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து நம்ம பிராண்டரில் 110 இன்ச்சு நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். கேபிளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டரில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனானா ஃபிளக். இந்த பனானா ஃபிளக்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு நிறைய பேர் நம்ம சஜஷன் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு ஏவி ரிசீவரில் டேரெக்டாக நீங்கள் ஒயரை கொடுத்துட்டீங்கன்னா நிறைய கம்பிகள் அதை இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள கோர் வந்து நிறைய ஓடையும், சம்டைம் லூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பனானா ஃபிளக்கு போடும்போது லைஃப்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா HDMI கேபிள் ப்ரொஜெக்டர்லேருந்து ரிசீவர் வரைக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்த கேபிள் தான் இது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ குவாலிட்டியும் சரி, ஆடியோக்கும் பார்த்துட்டீங்கன்னா பிராண்டட் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேபிள் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ சப்வூஃபர் கேபிளும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுனால 3 மீட்டர்ஸ் தான் நம்ம லே பண்ணியிருந்தோம். ஓவராலாக வந்து அக்சரிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். மீடியா பிளேயர் ஒன்று கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே ஓகேங்க. எது வழியாக பிளேபேக் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாரு, அமேசான் ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ நம்ம வந்து டியூன் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி டியூனை நம்ம சப்ளை பண்ணி அதையும் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கேலிபிரேஷன் டியூனிங். ஒரு ப்ராடக்ட்ல எந்த அளவு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கேலிபிரேஷன் டியூனிங் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும்.
ஸோ அப்படி இல்லை நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் கேலிப்ரேஷன் வந்து ப்ராப்பராக டெக்னீஷியனில் மட்டும் தான் பண்ண முடியும். கஸ்டமர் நிறைய பேர் வந்து கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணிட்டு ப்ராடக்ட் தான் குறை சொல்றீங்க, ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லி ப்ராடக்ட்டை மாத்துறீங்க, ரிசீவரை மாத்துறீங்க. பட் இந்த மாதிரி நீங்க கேலிப்ரேஷன் பண்ணும்போது ப்ராப்பர் கேலிப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா நாங்க ரியல் டைம் அனலைசர்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷனாக பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மூலியமா அந்த ரூம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். இங்க பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ப்ரீமியம் கேலிப்ரேஷன் செக்மெண்ட் இது சொல்ல முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ரூமில் ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் பர்ஃபெக்ஷனாக பண்ணி கொடுத்துருக்குறோம். ரூம் சைஸும் பார்த்துட்டுனா 10x20 feet இதுதான் இந்த ரூமோட சைஸு. இந்த ரூமில் நம்ம 3 லேயர் நம்ம சீட்டிங் பொசிஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து 7.1ல நம்ம கொடுத்துருக்குறோம். ப்ரொஜெக்டர் பார்த்துட்டீங்கன்னா 4K கேப்பபிலிட்டி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டரும் 110 inches ஸ்க்ரீன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 110 inches ஸ்க்ரீன் நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மோனோ ப்ரைஸில் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸும் டெனான்ல 2800H அப்படிங்கிற ரிசீவர் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஃப்ரண்ட்ல தற்சமயத்துக்கு ஒரே ஒரு 12 inches நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ அடுத்த பட்ஜெட்ல கஸ்டமர் இன்னொரு சப்வூஃபர் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கனால தற்சமயத்துக்கு 1 போட்டு கொடுத்துருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டீங்கன்னா நம்ம அக்வாஸ்டிக் லே பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் பேக்கு சீலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். வால் பார்த்துட்டீங்கன்னா எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம ப்ரொவிஷன் பண்ணிட்டு ஸோ வால் ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்கன்னா நம்ம அக்வாஸ்டிக் பேனல்னு சொல்லுவாங்க, பெட் பேனல்னு சொல்லக்கூடிய அந்த பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் சூஸ் பண்ணுறோம்னா ஸோ அதில் வந்து 60,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துக்குவாங்க. பேலன்ஸ் 30,000 ரூபாய்க்கு நீங்கள் ரூம் அக்வாஸ்டிக் பண்ணிக்குவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10,000 ரூபாய்க்கு கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணிக்கோங்க இருந்தால் ஒரு ப்ராசஸ். இங்கே வந்து இதை நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அக்வாஸ்டிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் ஸோ அந்த ரூமில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ ஒரு அக்வாஸ்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்றது எக்கோ தாங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணும். செகண்டரி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது டியூட்டர் சைடு பேஸ் சப்வூஃபர் சைடு, இது ரெண்டுத்தையும் தான் நம்ம மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அக்வாஸ்டிக் தேவைப்படும். இந்த அக்வாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பரா பண்ணணுங்க. ஸோ நிறைய ஓவர் அக்வாஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னாலும் ரூம் வந்து அந்த அக்வாஸ்டிக் எடுத்துரும். ஸோ அதனால எந்த அளவுக்கு ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு எந்த அளவுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் அக்வாஸ்டிக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அந்த வகையில் இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு சீலிங் இது மூணுத்துலையுமே ஃபுல் அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வால் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு இடத்துலையுமே எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மட்டும் நம்ம வந்து அக்வாஸ்டிக் பண்ணிட்டு பேலன்ஸ் ஏரியா பிளைனாக விட்டா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அக்வாஸ்டிக் பெட் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஃபுல்லாக வந்து நம்ம லே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் கஸ்டமர் கேட்ட கலரிங்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளூ டோனில் ஃபுல்லாக கேட்டதுனால ஸோ ப்ளூ வித் பிளாக் டோனில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு ப்ராப்பர் அக்வாஸ்டிக் நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல. ஸோ நிறைய பேர் வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெட் பேனல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம பெட் பேனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ லைட்டிங்கும் பார்த்துட்டிங்கன்னா மினிமலாக என்ன அளவுக்கு ஒரு லுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு லுக் வந்து நம்ம லைட்டிங்கில் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஓவராலாக இந்த ரூமை வந்து நம்ம ஒரு ஃபுல்ஃபில் நல்லாவே கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல ஒரு டிசைனிங்கில் கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமர் நம்மகிட்ட சஜஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ சீலிங்கில் நம்ம மேக் பண்ணும்போது பிளைனாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசைனிங் எதனா ஒன்று பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு பேனல் மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அந்த பேனலை வந்து நம்ம கஸ்டமர் செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சோஃபா சீட்டும் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக ரெக்லைனர் மாடல் நம்ம டிசைன் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரெக்லைனர் தான் நம்ம கஸ்டமர் செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ பேக் சைட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சீட்டை பொறுத்த வரைக்கும் 3 லேயர் நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்ல 2 ரெக்லைனரும் பேக்ல 3 பேர் உட்கார மாதிரி ரெக்லைனர் போடுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்கார மாதிரி ரெக்லைனர் பண்ணியிருக்கிறோம். ஸோ சைடில் கொஞ்சம் கேப் வேணும், ஆள் நடந்து போகணுங்கிறதுக்கு ஒரு கேப் மட்டும் நம்ம விட்டுருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேசர்னு சொல்லுவாங்க. ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் ஒரு 1/2 feet இருந்தால் தான் பார்க்குற வியூவிங் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு முதுகு மறைக்கிறதோ கழுத்து மறைக்கிறதோ எதுக்குமே இல்லாதனால ரேசர் ஒன்று ரேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேசரை பார்த்தீங்கன்னா 6 inches பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ரேசரை பார்த்தீங்கன்னா 1 feet நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் சரௌண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் நம்ம ஹேங் பண்ணியிருக்கிறோம். அட்மாஸுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங்ல ஹேங் பண்ணியிருக்கிறோம். இந்த அட்மாஸ் தனியாக தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தனியாக ஒரு பில்லரே நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கஸ்டமருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வாஸ்டிக் ரூம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம்.
ஸோ இந்த ரூம்ல பார்த்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது என்ன தேவையோ அதை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருக்கிறோம். பட்ஜெட்ல வேணும்னு சொன்னதுனால ஸோ இந்த ரூம்ல நம்ம என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது பெட் பேனல்னு சொல்லுவாங்க. அக்வாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய பெட் பேனல் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கிறோம். இன்சைடு பார்த்துட்டீங்கன்னா அக்வாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமுக்கு என்ன தேவையோ அது யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிறோம். சீலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சீலிங்ல நம்ம அக்வாஸ்டிக் பண்ணிட்டு வுட் மாதிரி நம்ம லே பண்ணிட்டு இந்த ஃபோம்னு சொல்லுவாங்க, பியூ ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஹேங் பண்ணி கொடுத்துருக்கிறோம் சீலிங்ல. ஸோ சீலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்வாஸ்டிக் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஃபுல் ஃபில்லாக பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வாங்க ப்ராடக்டோட டெமோ பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ரூமை கஸ்டமருக்கு நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக முடிச்சு கொடுத்துருக்குறோம். நல்ல ஒரு டிசைனிங்லையும் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ கஸ்டமரோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால ப்ளூ டோன்லையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட அந்த அட்மாஸ்பியர் நம்ம சொல்லுவோம், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக முடிச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு சப்வூஃபர் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி கஸ்டமருக்கு சொல்லியிருக்கிறோம். ஃபியூச்சரில் பட்ஜெட் வரும்போது ஒரு 11 சேனலோ 13 சேனலோ கஸ்டமருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அது ஃபியூச்சரில் வரக்கூடிய பட்ஜெட்டில் ரிசீவர் மாற்றிட்டு சேம் இதே ஸ்பீக்கர் வந்து கஸ்டமருக்கு நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம போட்டுருக்க ஸ்பீக்கரே பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் தான் நம்ம போட்டிருக்கோம். எந்த வகையிலையும் வந்து லோ குவாலிட்டிலையோ லோ பர்ஃபார்மன்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் நம்ம கஸ்டமர் சஜஷன் கொடுக்கல. ஸ்பீக்கர் கேபிளாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ஷனான பிராண்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபியூச்சரில் அவங்க சேஞ்ச் பண்ணணும்னா 2 விஷயம் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஏவி ரிசீவர் எடுத்துட்டு 11 சேனலோ 13 சேனலோ போய்க்கலாம். ஸோ சப்வூஃபரும் ஒன்று ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒயரிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ் என்ன தேவைப்படுதுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஹோம் தேட்டர் வாங்கிட்டீங்க எனக்கு இன்ஸ்டாலேஷன் கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணாலும் சரி, இப்படி இல்லை எல்லாமே நான் வெளியில் வாங்கிட்டேன் எனக்கு ரூம் அக்வாஸ்டிக் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, அப்படியும் இல்லை ரூம் அக்வாஸ்டிக்கும் பண்ணிட்டேன் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன் நீங்கள் கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணுங்க, ஸோ அப்படிலாம் ஒரு சஜஷன் கொடுங்க, என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சஜஷன் கொடுங்கன்னு கேட்டாலும் எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ண மாட்டோம் அந்த ஒர்க்கு பண்ண மாட்டோம்னு கணக்கே கிடையாதுங்க. எல்லாமே நம்ம எடுத்து பண்ணணும். கஸ்டமருக்கு நம்ம வந்து சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது நாங்கள் கொடுத்த கண்டென்ட் உங்களுக்கு போதுமாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இருந்தால் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரிலேஷன் யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு ரூமோட நம்ம சந்திக்கலாம். பாய்.